ஐயாவுக்கு ஒரு வசனத்தை மட்டும் நான் கொடுக்க விரும்புகிறோம். சிறுபான்மை மக்கள் ஒரு பெரிய சமாதானத்தை அடைந்திருக்கிறார்கள். காரணம், வசனத்தை அறிந்த தேவதாசன் ஒருவர் இந்த சட்டசபையின் துவக்கத்திலே வசனத்தோடு துவக்கியிருக்கிறார்கள். இவர்களை கிடைத்த மாபெரும் வெற்றி. நல்ல கையை கட்டி சொல்லுவோமா? ஆராய முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மூலமாய் செய்வார். 1000 ஸ்தோத்திர வரிகள் சொல்லுகிற உங்கள் நாவால் இன்னும் கர்த்தர் மகிமைப்படுவார். நாங்கள் உங்களை மொர்தெக்காயாக பார்க்கவில்லை, உங்களை நாங்கள் ஒரு தானியேலாக பார்க்கிறோம். உங்களை ஒரு இசக்கார் புத்திரராக நாங்கள் பார்க்கிறோம். காலங்களை நேரங்களை நிதானித்து நீங்கள் கொடுக்க போகிற ஆலோசனைகள் தமிழ்நாட்டை நேர் வழியில் நடத்தும், உயர்வுக்கு நடத்தும், செழிப்புக்கு நடத்தும். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 110:1-2. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆண்டவர் உங்கள் சத்துருக்களின் நடுவிலே உங்களை ஆளுகை செய்ய வைப்பார். தமிழ்நாட்டின் முதல்வரை சத்துருக்கள் நடுவிலே ஆளுகை செய்ய வைப்பார். இந்தியாவிலே சத்துருக்களின் நடுவிலே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். தமிழ்நாடு நிச்சயமாக தலை நிமிர்ந்து நிற்கும். உங்களுக்கு செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செங்கோல் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறபடினால் நீங்கள் ஒரு யூதா கோத்திரமாக ஆளுகை செய்வீர்கள். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க போகிறது. உங்கள் வாயிலிருந்து வருகிற வசனங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க போகிறது. ஐயா, ஒரு சாட்சி சொல்றேன். நேற்று கோவையில் மீட்டிங்